இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற அந்தஸ்தில் இருந்தாலும் அவரை பற்றி கேட்டால் ஒருத்தர் நம்மக்கிட்ட குறுக்க பதில் என்ன தெரியுமா? ஏப்பா அவர் பேசுகிறாருன்னா அதை போய் கேள்வியாக்க எனக்கு ரொம்ப வருத்தப்பா, நேரத்தை வீணடிக்கிறீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஏக்க எதிர்க்கட்சி தலைவருக்கு அவர் அப்படின்னு சொன்னால் அடா இருக்கட்டும்பா, அவர் என்னப்பா பேசுகிறாரு அப்படின்ற லெவலில் பேசியிருக்காரு. பேசினது யார், என்ன சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் என்ன சார் உங்களை பற்றி பயங்கரமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க, இந்த மக்கள் போராட்டத்தில் நீங்கள் ஈடுபடுறதே கிடையாது, இதுக்கான மக்கள் தீர்ப்பு 2026 எலெக்ஷனில் உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாரு, அதை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு முத்தரசன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுக்கிறோம், அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கு தெரிஞ்சு தான் பேசுகிறாரா? ஒரு நாள் என்னன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி அழிஞ்சு போச்சுங்கிறாரு, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வாரம் கழித்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் அதிமுக கூட கூட்டணிக்கு வர்றதுக்கு நாங்கள் ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்கிறதாங்கிற. என்னது இது? ஒரு நாளைக்கு ஒன்றா பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு நம்பகத்தன்மை வேணாமா? ஒரு அரசியல் தலைவருக்கு இதெல்லாம் அழகா? இவர் பேசுகிறாருன்னு ஒரு பேச்சை கேட்டு வந்து என்கிட்ட கேள்வி வேறு கேட்குறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் முத்தரசன் அவர்கள். எந்த துறையிலையும் தனியார் மயம் கூடாது. நாடு விடுதலை பெற்ற பிறகு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். நம்முடைய நாடு சொந்த காலில் நிற்க வேண்டும், பிற நாடுகளை நம்பி நிற்கக்கூடாது, பொதுத்துறை என்பது இந்தியாவின் ஆலயங்கள் என பெருமிதமாக குறிப்பிட்டார். தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல, எந்த துறையிலேயும் தனியார் மயம் என்பது கூடாது, அது நாட்டிற்கு ஆபத்தாக முடியும். அதுக்கடுத்துதான் மேற்கொண்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைக்க, அதை கேட்டோன்னு முத்தரசன் அவர்கள் சும்மாவே டென்ஷன் ஆவார். கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பற்றி ரொம்ப பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாருன்னு கேட்டதுக்கு அதுக்கு முத்தரசன் அவர்கள் என்ன சொல்கிறாரா, எப்பா கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு அதிமுகவை பற்றி வரலாறு தெரியுமா? அதுவே தெரியாதவர்கிட்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பற்றி கேட்டால் அவருக்கு என்ன புரிய போகுது? அதனால் அவர் வந்து இப்போ ஒரு அளவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப காரசாரமாக கவுண்டர் கொடுத்துருக்கிறாரு முத்தரசன் அவர்கள். அதற்கான விளைவுகளை நாங்கள் சந்திக்கிற பொழுது சந்திக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஒரு நிரந்தர கொள்கையற்றவர். ஜூலை 7ஆம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரத்தை அன்றைக்கி தான் தொடங்குறாரு. தொடங்குற அன்றைக்கி என்ன சொன்னார்? கம்யூனிஸ்ட் கட்சி தேய்ந்து போய் விட்டது, அழிந்து போய் விட்டது, அந்த கட்சிக்கு முகவரியே இல்லைன்ட்டார். முடிஞ்சு போச்சு இல்லை? முடிஞ்சு போன ஒரு கட்சியை 17ஆம் தேதி சிதம்பரத்தில், 16ஆம் தேதி ஜூலை 16ஆம் தேதி சிதம்பரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் எங்கள் அணிக்கு வர வேண்டும், நாங்கள் ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்க காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்றாரு? ஒரு அழிஞ்சு போன கட்சியை, தேய்ந்து போன கட்சியை, ஒரு முகவரி இல்லாத கட்சியை வாங்கன்னு ஏன் அழைக்கணும்? அதை அழைச்சாரு. உங்கள் அழைப்பை நாங்கள் நிராகரிக்கிறோம், நீங்கள் விரிக்கிற அந்த ரத்தன கம்பளம் அல்ல, ரத்த கரைக்கு படிந்த கம்பளம்னா. அடுத்த நாள் அவர் கோவம் வந்துட்டுது. உடனே கம்யூனிஸ்ட் கட்சியை வசமாரி புளிகிறார். ஒரு நாளைக்கு ஒரு கட்சியை பற்றி ஒரு மதிப்பீடு செய்யறதுக்கு ஒரு 10 நாளுக்குள்ள பல மதிப்பீடா? அவர் சொல்றாரு, நீங்க இந்த பிரஸ் மீட்ல அவரை வச்சு கேட்குறீங்களே, அதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை யாராலும் அடகு பிடிக்கவும் முடியாது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் விலையும் போகாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு எடப்பாடிக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லை. அதிமுக வரலாறு முதல்ல அவருக்கு தெரியாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அதை யார் ஆதரிச்சா, எந்த கட்சி கொடி பிடித்தது, யார் எம்ஜிஆரை பாதுகாத்தார் என்கிற அந்த சாதாரண விவரம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. அவருவே கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு பேசலாமா? அப்படி பேசுவதற்கு தகுதி இருக்கா முதல்ல இருக்குது? எந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி விமர்சிப்பதற்கு முனையளவு கடுகளவு கூட தகுதியற்றவர் எடப்பாடி பழனிசாமி.